ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க? ஸோ மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்வர்கள் மத்தியிலுமே குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியாகுமா வெளியாக மாட்டாதா, இதை தாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா 18 லட்சம் தேர்வர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்காங்க. ஸோ இந்த 18 லட்சம் தேர்வர்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கூறும் பதில்கள் தான் என்னென்ன? ஸோ என்ன சார் 18 லட்சம் மக்கள்களுக்கு குரூப் 4 ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு நிச்சயமாக வெளியிட போகிறாங்களா இல்லையா? 18 லட்சம் மக்களுமே ஏமாற்றம் தான் மிச்சமா? இதுதாங்க மிகப்பெரிய கேள்விகள். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா சரிவர இயக்கத்திலேயே இல்லை அப்படின்ட்டு தேர்வர்கள் மத்தியில் குற்றச்சாட்டுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன்னா சென்ற ஆண்டே பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய தேர்வுகளே கிடையாது அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா ஒரு வருஷம் லேக் அளவுக்கு ஆனுவல் பிளானர் ஒன்று ரெடி பண்ணி வெளியிட்டாங்க. அப்போந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிக்கிற எண்ணமே போயிடுச்சு, கோச்சிங் கிளாஸ் போகிற எண்ணமே போயிட்டு வீட்டில் தான் இருக்காங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ வெளியிடுவாங்க? இதை தாங்க அடுத்தடுத்து தேர்வர்களுடைய மனசில் இருக்கிற கோரிக்கை. ஸோ இதை பார்த்திங்கன்னா முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு செல்லத்தும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வர்கள் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பார்த்திங்கன்னா ஸோ குரூப் 4ல் ரிசல்ட்டு நமக்கு எப்போ வெளியிடுவாங்க? இது தாங்க மிகப்பெரிய இது ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பொறுத்த வர எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நமக்கு இந்த பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார, அதிகபட்சம் பிப்ரவரி 10 தாங்க டெட்லைனு. ஸோ அந்த டெட்லைனுக்குள்ளார நம்ம குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்கள் வீடு தேடி வரும், உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டியதுதாங்க. ஸோ கவலையே பட வேண்டாம் குரூப் 4 தேர்வர்களே. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்கள் கை கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் சில இடஒதுக்கீடு மாற்றங்களை புதிதாக மாற்றி அமைக்கிருக்காங்க. ஸோ அந்த இடஒதுக்கீடு மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணுறப்ப குரூப் 4 உடைய ரிசல்ட்டும் கட் ஆஃபும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய கட் ஆஃப் சார் நான் அந்த ஓசி கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 165, ஸோ பிசி கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 150, ஸோ எஸ்சி கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 145, எஸ்டி கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 135. ஸோ இந்த பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் அந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 120 மார்க்கு. ஸோ இந்த கேட்டகரி வரப்போ அவங்களுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையுங்க. ஸோ போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஸோ இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டு தாங்க மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட இந்த 18 லட்சம் தேர்வர்களில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் உள்ளே வருவாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா 1:20 என்ற ரேஷியோ, அது இல்லைன்னா 1:30 என்ற ரேஷியோக்கு குரூப் 4ல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ண போகிறதாகவும் நமக்கு சில தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே கவலையே பட வேண்டாம். குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.